எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவரின் வழிகாட்டுதலின்படியும் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழி நடத்துதலின்படியும் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் ஐயா காமராஜ் அவர்களின் 123வது பிறந்தநாள் தினம். இந்த நல்ல நாளிலே கர்ம வீரர் காமராஜ் ஐயா அவர்களுக்கு திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மற்றும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இந்த தமிழக வெற்றி கழகம் அவரது புகழ் மென்மேலும் பரவுவதற்காக அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஒரு நல்ல நாளிலே இன்று தமிழகம் பல துறைகள், அதாவது கல்வி, மருத்துவம், விஞ்ஞானம் போன்ற பல துறைகளை இன்று சிறந்து விளங்கியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அடித்தளமாக அமைந்தது ஐயா அவர்களின் கல்விக் கொள்கை என்று சொன்னால் மிகையாகாது. அனைவருக்கும் கல்வி, மதிய உணவு திட்டம், அவருக்கு படிக்கவில்லை என்றாலும் கூட பல கோடி மாணவர்களின் கல்விக்கு கதவை திறந்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று அனைத்து துறைகளுமே இன்று தமிழக முதன்மையாக இருக்கிறதுக்கு அடித்தளம் அமைத்தவர் ஐயா அவர்கள் தான். அவரை கொள்கை தலைவராக ஏற்றதற்கு தமிழக வெற்றி கழகம் மிகவும் பெருமை அடைகின்றது. அது மட்டுமல்லாமல் கிங் மேக்கர், அதாவது பெயரளவுக்கு இல்லாமல் அனைத்து துறைகளுமே, அதாவது முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், காங்கிரஸின் தலைவராக இருந்திருக்கிறார், பதவி வகித்திருக்கார். அனைத்து பதவிகளும் வகித்தாலும் கூட அவர் பதவியிலிருந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கும் பொழுது ஏழையாகவே இறங்கிய ஒரே தலைவர் தமிழகத்தில் ஐயா கருணாநிதி காமராஜ் அவர்கள் என்றால் சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட தலைவருக்கு புகழ் மாலை சூட்டுவதற்காக இன்று கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாக இன்று ஒன்று கூடி ஐயாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மிகவும் பெருமை அடைகின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.